வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசியல் தீர்வு திட்டத்தினை தயாரிப்பதற்கான வடமாகாண சபையின் முதலாவது கூட்டம் ஆரம்பம். தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி கொழும்பில் நடைபவனி. நீர்கொழும்பில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். வேலையற்ற பட்டதாரிகள் யாழில் கவனஈர்ப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அரசியல் தீர்வு திட்டத்தினை தயாரிப்பதற்கான வடமாகாண சபையின் முதலாவது கூட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது. வடமாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தில் முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகிய கூட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. அரசியல் தீர்வு திட்டத்தினை தயாரிப்பதற்கான தெரிவுக்குழுவின் இணைத் தலைவர்களாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் சி.வி.கே. சிவஞானம் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். இன்றைய கூட்டத்தில் 12 வடமாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி மதகுருமார்களின் நடைபவனி ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்று வருகின்றது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினால் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. கொழும்பு மெகசின் புதிய சிறைச்சாலைக்கு முன்பாக காலை 10 மணி அளவில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என்பதை கண்டித்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் மற்றும் விசேட நீதிமன்றம் சாதாரண நீதிமன்றம் ஊடாக அரசியல் கைதிகளின் விடயத்தை கையாள்வது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி இடம்பெற்றது. அதனையடுத்து நடைபவனி பொருளை சாந்தி வோட் பிளேஸ் ஊடாக பிரதமர் அலுவலகத்திற்கு சென்று மகஜரை கையளித்தது. ஜனாதிபதி செயலகம் வரை நடைபவனியாக சென்று ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை கையளிக்க உள்ளனர். கல்முனை சைவ மகா அறநெறி பாடசாலையின் 47வது ஆண்டு நிறைவு விழா நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த நிகழ்வு கல்முனை ராமகிருஷ்ணன் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கானா கோடீஸ்வரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தானா கலையரசன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நாடு 68வது சுதந்திரத்தை கொண்டாடுவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமான நிலைமையிலும் இல்லாத ஒரு நிலைமை என்னுடைய தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்று இந்த நாட்டிலே விடுதலை புலிகளிலே படைகளை வழிநடத்தியவர்கள் தளபதிகளாக இருந்தவர்களுக்கு சொகுசு வீடும் ஆடம்பர வாகனங்களையும் கொடுத்தும் இந்த அரசை அவர்களை வழிநடத்திக் கொண்டிருந்தது. தற்காலத்தில் இல்லாவிட்டாலும் கடந்த அரசு. ஆனால் அவர்களால் படிக்கப்பட்டு சில பணிகள் செய்த அல்லது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட எங்களுடைய தமிழ் கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய எந்த ஒரு முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படாது. மிகவும் ஒரு மனவேதனையான சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்தில் இந்த அரசு கூடுதலாக அக்கறை காட்ட வேண்டும். யுத்தங்கள் முடிந்தும் இன்னும் அந்த சுதந்திர காற்றை அனுபவிக்காமல் சிறையிலே நமது இளைஞர்கள் வாழுகின்றார்கள். அரசியல் கைதிகளாக சிறைக்கூடத்திலே தனது உறவுகளோடு சந்தோஷமாக வாழ முடியாமல் சிதறடிக்கப்பட்டு மிகவும் ஒரு பாதகமான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அரசியல் கைதிகள். இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் சுதந்திர காற்றுகளை சுவாசிக்க முடியும். ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு சமஷ்டி தீர்வை, அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக முன்வைக்கும். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகத்தினர் ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். புதிய அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 1 வருடம் பூர்த்தியாகியும் வடமாகாணத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரச வேலைவாய்ப்புகள் இன்னும் வழங்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர்.
வேலையற்ற பட்டதாரிகள் இன்றைக்கு 32,000க்கும் அதிகமான பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்ற போது எங்களுடைய இந்த போராட்டம் எள்ளளவும் அரசியல்வாதிகள் எள்ளளவும் எங்களை மதிக்காத ஒரு தன்மையில இந்த போராட்டம் பல அரசியல் லாபங்களுக்காக வேலையற்ற பட்டதாரிகளை பயன்படுத்தினார்கள். இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு இதுவரை காலம் வழங்கப்படவில்லை. வடக்கு மாகாண சபையும் எங்களை புறந்தள்ளிய விதத்தில் வடக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் எம்பிமாரும் எங்களை எள்ளளவும் சிந்திக்காத ஒரு நிலையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த அனைத்து பட்டதாரிகள் சங்கத்தோடு இணைய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, தயவான கோரிக்கை, எங்களோடு இணைந்து எங்களுக்காக தோள் கொடுத்து இருக்கின்ற இந்த மாணவ பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது மாத்திரமே. புத்தளம் வேப்பமடை கிராமத்திற்கான பிரதான வீதியை புனரமைக்க கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தளம் மன்னார் பிரதான வீதியில் இன்று முற்பகல் 9 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சுமார் 5 கிலோமீட்டர் வீதி இதுவரை புனரமைக்கப்படாமையால் போக்குவரத்து செய்வதில் சிக்கல் காணப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். ஒரு 10-15 வருஷமாக பாலா கிடக்குது. இந்த ரோட்டை சரி கட்டி தரது எங்களுக்கு யாருமே இல்ல. போறதுக்கு வாரத்துக்கு ஏலாது, வாகனம் போக்குவரத்து மேலாது. ஒரு வர்த்தவாதியா நாங்க கிடந்தாலும் எங்களை ஏத்திட்டு போறது ஒரு ஆட்டா கூடி கொள்றதுக்கு ஏலாது வசதியா இருக்குது. ஆனபடியா எங்களுக்கு இந்த ரோட்டை எங்களுக்கு துப்புரவு பண்ணி எங்களுக்கு வடிவாக டோசர் போட்டு எல்லாம் அடிச்சு துப்புரவாக்கி வாகனம் போகக்கூடிய மாதிரி எங்களுக்கு இந்த ரோட் எத்தனையோ பேருக்கு அறிவிச்சோம். ஒருத்தரும் வாராங்களும் இல்ல பாக்குறதுக்கு சறுக்கட்டுறதுக்கு அந்த பக்கத்துக்கு ரோட்டை தண்ணியை மாறி மாறி போறாங்க. யாருமே சறுக்கட்டி தரவங்க இல்ல, முன்னுக்கு வாராங்க இல்ல, ரோட்டை பாக்குறாங்களும் இல்ல. நாங்க என்ன எத்தனையோ பேருக்கு அறிவிச்சுனா பாருங்க இந்த ரோட்டை சறுக்கட்டி தாங்க, எங்களுக்கு ஒரு சைக்கிள் கூட போறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி நாங்க கணக்காலம் தண்ணிக்கு கூட இறங்கி தான் போயிட்டு இருக்கோம். அங்கிட்டும் இங்கிட்டும் மத்தவங்களுக்கு ரோட்டு முக்கியம் இல்லாதனால அவங்க இந்த ரோட்டு உடஞ்சதுன்னு வேற ரோட்டால போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு போறதுக்கு இந்த ரோட்டு முக்கியமா வேணும். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ரோட்டை சறுக்கட்டி தரணும். சட்டவிரோத முறைகளில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நீர்கொழும்பு நகரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு நகரசபைக்கு முன்னால் தெல்பத்த சந்தியில் முன்னெடுக்கப்படும் மீனவர்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் ஒருவழி போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை, மன்னார், நீர்கொழும்பு, சிலாபம், கட்பெட்டிய, புத்தளம், வெண்ணபு உட்பட பல பகுதி மீனவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சட்டவிரோத பலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதால் மீன்வளம் சூறையாடப்படுவதுடன் தமது தொழிலிலும் நெருக்கடிக்குள்ளாவதாக மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஹிகடுவ களப்பினூடாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானதில் காணாமற் போன மீனவர்களை தேடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களை தேடும் நடவடிக்கைக்கு திருகோணமலை கடற்படை தளத்திலிருந்து 2 ட்ரோலர் படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார். சின்ன ராவணன் கோட்டையிலிருந்து தென்கிழக்காக 40 கடல் மைல் தூரத்திற்கு குறித்த படகு கப்பலுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. சாகரபுதா 3 என்ற இலக்கமுடைய ஆழ்கடல் படகு இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த படகிலிருந்து ஒருவர் மாத்திரம் கடலில் தத்தளித்த போது வேறுவலை மீனவர்களினால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்தது. படகு விபத்தில் காணாமற் போனவர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு இதுவரை உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையினால் அவர்கள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். மட்டக்களப்பு பழுகாமம் வடநகரில் வசித்து வருகின்றார் இந்த முன்னாள் போராளியான கந்தசுவாமி ஜீவராஜா. யுத்தத்தின் வடுக்களை சுமந்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி ராணுவத்தில் சரணடைந்து 1 வருடத்தின் பின்னர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டார். விடுதலையாகி வந்தவருக்கு குடும்பமே ஆதரவளித்தது. குடும்பத்தின் வறுமை, செய்வதற்கு தொழிலில்லை, உதவிகள் எதுவும் கிடைக்கவில்லை. மனம் தளராது வாழ்வுடன் போராட ஆரம்பித்தார். கையிழந்தும் நம்பிக்கையை இழக்காது குடும்பத்திற்காக இன்றும் போராடிக் கொண்டிருக்கின்றார். வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் தடைக்கற்களை படிக்கற்களாக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் ஜீவராஜா. வாழ்வாதாரத்திற்காக சிறு கடை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார். சிறிய ஒரு கடையை அமைத்து தற்போது அந்த கடையினூடாகத்தான் எனது வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு தற்போது 2 பெண் பிள்ளைகள் இருப்பதாலும் ஒரு ஆள் 4ஆம் ஆண்டு கல்வி இருக்கிறார், இன்னும் ஒரு ஆள் நேசரிக்கு போகின்றார். அவர்களின் படிப்பு செலவு கூட இந்த கடையினால் வருகின்ற வருமானம் எனக்கு இப்போதைக்கு போதாது.
அந்த கடையில் உள்ள பொருட்கள் கூட அந்த பிரதான முதலாளியினுடைய கடையிலிருந்து கடனாக தான் எடுத்துக்கொண்டு இந்த கடையை நடத்தி கொண்டிருக்கிறது. தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலேயோ தனியார் நிறுவனங்களில் இதுவரைக்கும் எனக்கு ஒரு உதவி திட்டமும் கிடைக்கவில்லை. அதேபோல இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால ஊனமுற்றவர்களுக்கான அந்த மாதாந்த கொடுப்பனவு 3000 ரூபாய் கொடுக்கிறதா சொல்கிறார்கள். இதுவரைக்கும் எனக்கு நான் இந்த வந்த 4 வருடங்களாக பிரதேசத்துக்கும் இருந்து சமூக சேவை திணைக்களத்திற்கும் கடிதங்களை கொடுத்தும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. மற்ற பிரதேசங்களிலே அந்த பணம் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கு. எனக்கு அந்த 3000 ரூபாய் கொடுப்பனவு கூட இன்னும் கிடைக்கல. வேறு எந்த தொழிலும் இல்லை, தொழில் செய்ய மாட்டார். அதால நான் இப்போ இடியப்பம் வச்சு தான் விற்று 2 பிள்ளைகளை படிப்பிச்சு இந்த கஷ்டம் இப்போ எங்களோட குடும்பம் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் சீவிக்கிறோம். வேறு எந்த தொழிலும் இல்லை. 2 பெண் பிள்ளைகளுக்கும் பொறுப்பு வாய்ந்த தந்தையாக கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். வாழ்வின் போராட்டங்கள் எல்லாம் இறுதியில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது உலகறிந்த நிதர்சனம். இவரின் நிகழ்கால கஷ்டங்களும் முயற்சிகளும் எதிர்காலத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பால் உற்பத்தி விற்பனை நிலையம் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பால் உற்பத்தி விற்பனை நிலையத்தினை அரசாங்க அதிபர் சுந்தரம் அரிமைநாயகம் திறந்து வைத்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் கிளிநொச்சி மாவட்ட கால்நடை அபிவிருத்தி திணைக்களமும் மாவட்ட செயலகமும் இணைந்து இந்த திட்டத்தினை முன்னெடுத்துள்ளன. இந்த பால் உற்பத்தி விற்பனை நிலையம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயத்தை பாங்காக்குக்கு கடத்த முயற்சித்த 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிளியந்தல பகுதியைச் சேர்ந்த 42 வயதான பெண்ணொருவரும் ஜாயல பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஆணொருவருமே இன்று அதிகாலை 1:40 அளவில் கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 1,26,69,490 ரூபாய் பணத்தை சந்தேக நபர்கள் கடத்த முயற்சித்துள்ளனர். சந்தேக நபர்களின் பயணப்பொதியிலிருந்து குறித்த வெளிநாட்டு நாணயங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்க பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 2 இலங்கையர்கள் தமிழகத்தின் கிழக்கு கரை போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 2 கிலோகிராம் தங்கத்தை கடல் மார்க்கமாக கடத்துவதற்கு முயற்சி செய்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான எஸ் லமுதீன் மற்றும் 35 வயதான ஏ முகமது ஜஸ்மின் ஆகியோரே கிழக்கு கரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுலா விசாவினூடாக பயணித்துள்ள குறித்த சந்தேக நபர்கள் 2 கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.